சரி. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்த சுவாமி. ஆம் தகப்பனே, அவ்வப்பொழுது நேரிடுகிற சோர்வுகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இவைகளின் மத்தியிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கிக் கொள்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை இப்படி நடத்தி வந்திருக்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பற்பல நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவரே, வாஞ்சையோடு உம்முடைய வசனத்தை கேட்கிறதற்காகவும் தியானிக்கிறதற்காகவும் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவர் நீர் சுவாமி. இந்த வேளையில் எங்களை இணைத்திருக்கிறீர், அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலையிலும் கூட சுவாமி, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது இந்த 12th சாப்டர்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கிறீர் என்பதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்றுக்கொள்ளும் சுவாமி. உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நாங்க படித்துக் கொள்கிறதையும் விளங்கிக் கொள்ளவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So, welcome everyone. Thank you for attending. இந்த நாளில் நாம ஹீப்ரு ஹீப்ரு புஸ்தகத்தை நாம தியானிக்க இருக்கிறோம். அதுல 12ஆம் அதிகாரத்தை நம்ம இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹீப்ரு புஸ்தகமே கொஞ்சம் ஒரு டாக்ட்ரினலா இருக்கும், கொஞ்சம் தியலாஜிக்கலா இருக்கும் இந்த புஸ்தகம் முழுமையா. அதனால படிக்கிறப்போ சில சமயங்கள்ல நம்ம ரொம்ப டீப்பா படிக்கிறதுக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுக்காது. அந்த மாதிரியான ஒரு புத்தகம். ஆனாலும் பெரிய கிருபையினால நம்ம 10, 11 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். இந்த கடைசி 2 அதிகாரங்களும் பிராக்டிக்கல் லைஃபுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா தான் நம்ம இந்த கடைசி அதிகாரங்களை பார்க்கிறோம். அதுல இந்த 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த முதல் 4 வசனங்கள்ல நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டமாகவும் அந்த ஓட்ட பந்தயத்துல நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதை குறித்து அதுல நாம பார்த்தோம். அதுல இருக்கிற ஒரு பெரிய ஆறுதலான காரியம் என்னன்னு சொன்னா, ஓட்டத்தை துவக்குகிறவர் ஆண்டவர். அந்த துவக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவர் இருப்பார். நம்ம யாரை நோக்கி ஓடுகிறோம், நம்ம கோல் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஆண்டவர். அவர் முடிவுல நிற்கிறார். அவரை நோக்கி நாம் ஓடுகிறோம். அப்ப ஓடும்போது நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் போதே நம்மோடு கூட ஓடி வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா, நம்ம அந்த ஓட்டம் மற்ற ஓட்டப்பந்தயம் போல இல்ல. இந்த ஓட்டம் நிறைய பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், ஹர்டில்ஸ் வரும், அப்டக்கிள்ஸ் வரும். ஆனா இது எல்லாவற்றிலும் சில சமயம் தோல்விகள், டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஆனா அதுல கூடயே அவர் ஓடி வருகிறதுனால நம்ம உற்சாகப்படுத்தி அவர் நம்மை கடைசி வரை ஓட வைக்கிறார். ஓட்டத்தை முடிக்க வைக்கிறவர் அவரை. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு யூனிக் ரன்னிங், ஒரு யூனிக் ரேஸ் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதை நம்ம வீணாய் ஓடிவிடாதபடி ஜாக்கிரதையோடு ஓடத்தான் நம்மை அழைக்கிறார். நாம் அவ்விதமாய் கருத்தாய் ஓட அந்த முதல் 4 வசனத்துல அதில் கொடுத்த பிரின்சிபிள்ஸ் பிரகாரம் அந்த வெயிட் எல்லாம் தள்ளி, கவலை, பாவம் எல்லாவற்றையும் உதறி விட்டு பொறுமையோட ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பொறுமையோடு நம்ம ஓடும்போது நம்ம ஓட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். அநேகர் தங்க ஓட்டத்தை முடிக்கும் போது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய ஓட்டத்தை வெற்றியாய் எல்லாம் முடித்தேன் என்று முடித்தார். பவுலும் அதே போல என் ஓட்டத்தை நான் முடித்தேன், ஜீவகிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றாரு. இந்த நம்பிக்கையோட ஓடின அநேக வேத அறிஞர்களை பார்க்கிறோம். நம் பெயரும் அந்த லிஸ்ட்ல சேர வேண்டும். அதற்கான ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். சரி, இப்ப 5ஆம் வசனத்திலிருந்து இந்த இந்த அதிகாரத்துல 5ல இருந்து 11 வசனம் வரைக்கும் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த சிட்சையை குறித்து அவர் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுறாரு. கர்த்தரோட சிட்சை, பெற்றோர்களாகிய நாம் சிட்சிப்பது, அந்த சிட்சையை எப்படி ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் குறித்து இந்த இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். இப்ப சிட்சைன்னு சொன்னா அது கரெக்ஷன். இட் இஸ் நாட் கண்டம்னேஷன். உலகத்தார் நமக்கு செய்யும் காரியம் அநேக சமயங்களில
நம்மை குற்றப்படுத்துகிறதா இருக்கும். டீச்சர்ஸ் கூட சில சமயத்துல நம்ம பிள்ளைகள தவறை சுட்டி காண்பிக்கும்போது, அதை அவர்களுக்கு குற்றப்படுத்துகிற விதமாய் சுட்டி காண்பித்து விடுவோம். அது அவர்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிரும். ரொம்ப வருத்தத்த உண்டாக்கும். ஆனா, கர்த்தருடைய சிட்சை அப்படிப்பட்டதில்ல. அது அன்பினால் செய்யப்படுகிறது. அதனால அது கரெக்ஷனா இருக்கும். நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு சிட்சிக்கும்போதும், நாம் அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ளும்போதும், அதை நாம உற்சாகமாய் நல்மனதோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத குறித்து தான் இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். 5, 6 வசனங்கள நீங்க பார்க்கும்போது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. ஏன்னா, அந்த சிட்சை சில சமயத்துல ஹார்ஷா வரும். செய்த தவறுக்கேற்ற விதமாக அது ஹார்ஷா கூட வரும். ஆனா சோர்ந்து போகாதே அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல அவர் சிட்சிக்கிறவரை யார சிட்சிக்கிறாருன்னு சொன்னா, அவர் வந்து நேசிக்கிறவர்கள தான் அவர் சிட்சிக்கிறார். யார் மேல அன்பு கூறுகிறாரோ, அவர்களைத்தான் அவர் சிட்சிக்கிறார். அப்போ அந்த நம்ம அவர் சிட்சைய பெற்றுக்கொண்டோம்னா, அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு நாம் அடையாளம். இது ஒரு பெரிய அப்ப அத நம்ம சிட்சைய எப்படி எடுத்துக்குவோம்? ஸ்லாக்கியமா எடுத்துக்குவோம். ஓ! ஐ அம் பிரிவிலேஜ்ட் டு பி கரெக்டட் பை மை லார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி இந்த 2 வசனங்கள்ல நம்ம பார்க்குற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு பொதுவா இந்த புத்தகம் எழுதினது அன்றைக்கு புதிதாய் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு எழுதினது. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ். அவங்களுக்கு இந்த சாஸ்டைஸ்மென்ட் வந்து ரொம்ப கடினமா இருந்தது. அவர்கள் வந்து அதற்கு பழகவே இல்ல. அவங்க தாங்க செய்றது தான் ரைட்டுன்னு அவங்க இருந்தவங்க. அதனால அவங்களுக்கு இந்த சாஸ்டைஸ்மென்ட்டே இஷ்டம் இல்ல. அதுக்காக தான் நம்ம நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 11, 12 வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்னா, "நீ தகப்பனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அதை ஏற்றுக்கொள்ன்னு" சொல்லி நம்ம பார்க்கிறோம். இட் ஷுட் நெவர் பி டேக்கன் அஸ் அ சைன் ஆஃப் ரிஜெக்ஷன். கர்த்தர் நம்ம வேண்டான்னு தள்ளி விடுகிறதற்காக அவர் வந்து நம்மள சிட்சிக்கல. நம்மை சிட்சிப்பது அவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால தான் அவர் அதை சிட்சிக்கிறார் என்பத ஞாபகத்துல நாம வைத்துக்கொள்ளணும். ஆனா சில கிறிஸ்தவர்களுக்கு அந்த பெருமை பெருமையான எண்ணங்கள் இருக்கும்போது அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா சம் பீப்புள் தே திங்க் தே ஆர் ரைட், தே நீட் நோ கரெக்ஷன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கொஞ்சம் எல்லாம் சரியா ஒழுங்கா அந்த சபை ஒழுக்கங்களில கிறிஸ்தவ பண்புகளில அந்த ஒழுக்கத்துல எல்லாம் இருக்கிறவர்களா இருக்கிறபடினால அவங்களுக்கு கரெக்ஷன் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய கரெக்ஷன வேண்டான்னு சொல்லும்போது, அவங்க தங்கள கர்த்தருக்கு மேல நெனச்சுக்கிறாங்க. தான் நினைக்கிறதற்கு மிஞ்சி, அவங்களுடைய உண்மையான லெவலுக்கு மிஞ்சி அவங்க எண்ணிக்கொள்ளுகிற ஒரு கேட்டகரியா அவங்க இருக்காங்க. ஆனா நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, "நோ ஒன் இஸ் அபவ் காட்ஸ் ட்ரெய்னிங்." அவர் அந்த சிட்சிக்கும்போது அவர் நம்மை பயிற்றுவிக்கிறார். ஆக்சுவலா அவர் சிட்சிக்கிறது, அவர் நம்மை நேசிக்கிறதுனால. அவர் சிட்சிக்கிறது நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அ நினைக்கிறதுனால. 3வது அவர் சிட்சிக்கும்போது நம்மை அ உருவாக்குகிறார் அல்லது நம்மை பயிற்றுவிக்கிறார். அ அத வந்து நம்ம வெறுக்கக்கூடாது. அந்த சிட்சையை உற்சாகமாக, சந்தோஷத்தோடு, நன்றியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா, இட்ஸ் அ லவ்விங் டூல் ஆஃப் ஹிஸ் கரெக்ஷன். அப்படிதான் நம்ம அத எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் நல்ல விதத்துல ஓடி முடிக்க முடியும். அ அ அதனால தான் அ யாக்கோபுல அ யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வசனங்கள்ல நாம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, அ இந்த இந்த விதமாக சோதனையில அந்த அந்த அங்க வந்து சோதனைன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. இந்த ட்ரையல்ஸ்க்கு, சிட்சைக்கு இதுக்கெல்லாம் சோதனைன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது, ஞானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் சொல்லி அவர் அங்க கேட்கிறார். ஏன்னா, அதை ஏற்றுக்கொள்வதற்கே நமக்கு ஞானம் வேணும். கர்த்தருடைய சிட்சையை அதை 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 வந்து நமக்கு ஏற்றதாய் நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை என்று சொல்லி நாம அங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. இப்ப 7ஆம், 8ஆம் வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா,
அதேதான் இப்ப நான் சொன்னது போல, உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இப்ப நம்ம பிள்ளைகள அந்த தப்பு செய்யும்போது, நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். உடனே நாம கரெக்ட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம ஜெனரேஷன் அப்படி இருக்கும். இப்ப நம்ம பேர பிள்ளைகள கூட நம்ம கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா, அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் பார்க்கும்போது, அவங்க வந்து அந்த விதமா செய்யறதில்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த மாதிரி விடுற பிள்ளைகள், தன் தாய்க்கு லச்சை உண்டு பண்ணுவாள்ன்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். ஸோ நம்ம பிள்ளைய நேசிக்கிறதுனால தான் நாம சிட்சிக்கிறோம். நாம அட்வைஸ் பண்றோம். அ மெ இத இந்த சிட்சைங்கிறது பல விதத்துல இருக்கும். இட் கேன் பி எ சஜஷன், இட் கேன் பி அன் அட்வைஸ், இட் கேன் பி ஈவன் அ ஒரு சின்ன அடி விழுகும். ஒரு சின்ன காரியம் நடக்கும். ஒரு ஒரு சம்பவம் நடக்கும். எனிதிங். காட் வில் யூஸ் டிஃபரண்ட் மெத்தட்ஸ் டூ கரெக்ட் அஸ். ஆ அப்போ அங்க க அங்க வ நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்துல, நம்ம சிட்சிக்கப்படலைன்னு சொன்னா, "வி ஆர் நாட் ஹிஸ் சில்ட்ரன். தென் வி பிகம் இல்லீகல் சில்ட்ரன்." அது ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. "வி வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் ஹிஸ் ஓன் சில்ட்ரன், பட் வி வில் பி ஒன்லி ட்ரீட்டட் அஸ் இல்லீகல் சில்ட்ரன்." இப்ப நமக்கு எது பெஸ்ட்டு? வி ஷுட் வி ஷுட் பிகம் ஹிஸ் ஓன் சில்ட்ரன். அதுதான் நம்முடைய ஆசை. நம்ம அப்படிதான் இருக்கணும். ஸோ, அதனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த சிட்சைக்கு இவ்வளவு வசனங்கள அவர் ஆக்கியோன் குடுத்திருக்கிறார். அ இன்னும் இந்த காலத்துல நமக்கு வந்து தகப்பன அந்த வசனப்படி தகப்பன்னு சொல்லும்போது, நமக்கு தகப்பன் நம்ம நேசிக்கிறது போல, தகப்பன் நம்மை சிட்சிக்கிறது போலன்னா, இட் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லவ். நமக்கு அப்படிதான் நாம அதை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம ஜெனரேஷன்ல. திஸ் பைபிள் இஸ் மென்ட் ஃபார் ஆல் அட் ஆல் டைம்ஸ். அது எழுதப்பட்ட எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்ன இருந்தே, இந்த பைபிள் வந்து நமக்கு அ அ எல்லா காலத்துக்கும் அது பொருந்தானதா இருக்கு. இன்றைக்கு இருக்கிற அந்த ஏஐ டெக்னாலஜியா இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற இந்த நியூக்ளியர் வாரா இருக்கட்டும், இன்னும் இனி நடக்க போகிற காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் ஆல் ரெலவன்ட் ஃபார் ஆல் ஏஜஸ். அப்போ நம்ம இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல பார்க்கும்போது, நம்ம நம்ம சிச்சுவேஷன மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது. பொதுவா உலக அளவுல நம்ம பார்க்கும்போது, நீங்க எல்லாருமே பல நாடுகளுக்கு போகிறவங்க, அங்க இருக்க கல்ச்சர்ஸ் எல்லாம் பார்க்கிறவங்க. அப்ப உங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு ஒரு ஃபாதர்ங்கிற ஒரு ஃபிகர் வந்து ஒரு லவ்விங் ஃபிகரா அநேக சமயங்கள்ல இருக்கிறதில்ல. அந்த ஃபாதரே அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளா இருக்காங்க. அல்லது அந்த ஃபாதர் ஒரு அ அ ஏடிஎம் மாதிரி. பணம் குடுக்கிறவரு. அவ்வளதான். இது ஷோயிங் லவ் அண்ட் கன்சர்ன்லாம் அவங்களுக்கு கொஞ்சமுமே விளங்காத காரியங்கள். அதனால இந்த வசனங்கள்லாம் நெறைய பேருக்கு அது வந்து என்னன்னே அவங்களால தே ஆர் நாட் ஏபிள் டூ அக்செப்ட். பட் வி மஸ்ட் ரியலி தேங்க் காட் ஃபார் த ஜெனரேஷன் இன் விச் வி வர் பார்ன். நாம எந்த காலகட்டத்தில பிறந்தோன்றதுக்கே நம்ம நன்றி செலுத்தணும். ஆ அ அ அந்த அந்த விதமாக இன்றைக்கும் நம்ம இதையெல்லாம் நாம என்ன செய்றோம்? கர்த்தர் நம்மை சிட்சிப்பதும், கர்த்தர் நமக்கு கரெக்ட் பண்ணுவதும் அவருடைய அன்பின் நிமித்தமாக. அந்த சிட்சையை அவருடைய அன்பின் இட்ஸ் காட்ஸ் டூல், லவ்விங் டூல் ஃபார் கரெக்ஷன்னு நாம எடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த சிட்சிக்கும்போது நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்மை சிட்சிப்பதில்லை. நமக்கு அப்படி ஒரு தவறான எண்ணம். அவருடைய சிட்சைய நாம அனுபவிக்கும்போது, அவர் நம்முடைய பாவத்துக்கு நாம் செய்த பாவத்துக்கான தண்டனைய தான் அவர் குடுக்குறாரு. இந்த வியாதி நான் செய்த பாவத்தினால வந்தது. அநேகர் அந்த யோபுடைய நண்பர்கள் இந்த விதமாக தான் பேசி, பேசி அவர யோபுவ வியாதிக்கு மேல தொந்தரவு படுத்துறாங்க, வேதனைப்படுத்துனாங்க. ஏன்னு சொன்னா, அவங்களுடைய ஒரே பிரின்சிபிள் என்னன்னா, பாவம் நீ செஞ்சிருக்க, சோ யூ ஆர் பனிஷ்ட். எ விக்கெட் மேன் வில் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் எண்ட் ஒன்லி. இதுதான் இட்ஸ் இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் விக்கெட். அப்படின்னே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அ 7 நாள் அமைதியா இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க இப்படியே தொரப்பிட்டே இருப்பாங்க. மெனி டைம்ஸ் வி ஆல்சோ திங்க் நம்ம பாவத்தினால தான் நமக்கு இந்த அடி. நம்ம செஞ்ச தப்புக்கு உடனே ஆண்டவர் பனிஷ் பண்றாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா, அதற்கான எல்லா பனிஷ்மென்ட்டையும், அதற்கான கிரயத்தையும் நம்ம ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு, நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? சிலுவையிலே அது எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அப்போ இங்க நமக்கு என்ன அந்த கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இட் இஸ் ஒன்லி மோட்டிவேட்டட் பை ஹிஸ் லவ்.
and not justice. நியாய தீர்ப்பினால அவர் நம்மை நியாயம் தீர்ப்பதில்லை, அன்பினாலே அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். அவர் நம்மை கோபத்தினாலே தண்டிப்பதில்லை, அன்பினாலே. அதாவது நாம கன்சர்ன், நம்ம மேல கருத்தாக, கரிசனையாக நாம் திருந்த வேண்டுமே, அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அவர் அதை செய்வதாக நாம் பார்க்கிறோம். ஸோ unknowingly we should not become rejectors, or we should not associate ourselves with the rejectors of God's chastening. நாம அநேக சமயங்களில தவறான புரிதலால நாம என்ன செஞ்சிடறோம், கர்த்தருடைய சிக்ஷையை சரியா ஏற்றுக்கொள்ளதில்ல. இப்ப நமக்கு வர்றது மாத்திரம் இல்ல, மற்றவங்களுக்கு வர்றதையும் நாம என்ன செஞ்சிடறோம், ஜட்ஜ் பண்ணிடுறோம். அந்த தப்பும் நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு நேரிடுகிற காரியங்களுக்கு நாம் உடனே என்ன செய்யறோம்னா, இது அவங்க செஞ்ச தப்புனால அவங்களுக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பட் God may allow people to face the consequences, or he may not allow them to face the consequences. He is always forgiving. அது அவங்களுடைய லெவல், அது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட். நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது டு ஜட்ஜ் அதர்ஸ். நம்ம இதை ரொம்பவே கேர்ஃபுல்லா எப்பவுமே இருக்கணும். ஏன்னா தட் பிகம்ஸ் அ சின். யோபுடைய நண்பர்கள் அவனுக்கு அந்த நல்ல ஆலோசனையை தான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு இப்படின்னு தான் சொல்றாங்க. அவனுக்கு எதுல இருந்து மனம் திரும்பணும்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் உத்தமமாய் வாழ்ந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். அவன் நான் பாவமே செய்யலேன்னு அவனுக்கு அந்த போராட்டத்துல இருக்கிறான். ஆனா இந்த மக்கள் ஆலோசனை சொன்னதுக்காக they were to be punished. நான் கடைசி வசனத்துல, நீங்க கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரே சொல்வாரு, யோபு கிட்ட சொல்வாரு, நீ உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏன்னா அவங்க நல்ல விதமா தான் சொன்னாங்க, ஆனா அவங்க என்னை சுத்தமா புரிஞ்சுக்கல, என் திட்டங்களை அவங்களால அறிந்து கொள்ள முடியல, என்னையும் அவர்கள் தவறாய் பேசினார்கள், நான் உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அவங்க பேசினாங்க. ஸோ இட் இஸ் அ சின். அதற்கு நான் அவர்களை தண்டிக்காமல் இருக்கிறதற்கு நீ ஜெபம் பண்ணுன்னு பாருங்க. அப்ப he considers that as a sin. ஸோ நாம யாரையும் ஜட்ஜ் பண்ணாலும் இட் இஸ் அ சின், தவறா பேசிட்டாலும் இட் இஸ் அ சின், அறியாம நம்ம பேசினா கூட இட் இஸ் அ சின். Our words are very very powerful, and God gives lot of weightage to our words. அதனாலதான் அவர் சொல்றாரு, நாவில் அதிகாரத்தை வச்சிருக்கார், மரணத்துக்கும் ஜீவனுக்கான அதிகாரத்தை நாவில வச்சிருக்கார். ஸோ வார்த்தைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பிரயோகிக்கணும். சரி, அப்போ கர்த்தர் நம்ம ஒதுக்கிட்டாருன்னா, சரி நம்ம அவர் ரிஜெக்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன், சாரி நம்ம அவருடைய கரெக்ஷன் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், வாட் வில் ஹேப்பன்? காட் வில் இக்னோர் அஸ். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் காட் டு இக்னோர் அஸ். நாம நினைக்கிறோம் நாம ரிஜெக்ட் பண்றோம்னு. இஃப் காட் ஒன்லி க்ளோசஸ் his hand or closes his eyes, where will we stand? அதை நம்ம எப்பவுமே யோசிக்கணும். ஸோ அப்படி அவர் செய்து விடாதபடி நாம என்ன செய்யணும், நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இப்படி தொடர்ந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்ம கேட்டுக்கே ஒப்பு கொடுத்துடுறாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படி அவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா நமக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நிலைமைக்கு நம்ம என்றைக்குமே போய்விடக்கூடாது. நம்ம அந்த மாதிரி செய்யவே மாட்டோம். நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களே வராது. ஏன்னு சொன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, நமக்கு அதை உடனே உணர்த்திடுவாரு. But sometimes, when you become dull, when you become so much involved in your problems, or when you become too busy, இந்த பிஸிங்கிறது even with God's work sometimes, and on the personal timing with God, personal relationship with God gets affected, even if it is your God's work, we will have this problem. அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு அவரை விட்டு தூரம் ஆயிடுவோம். அப்ப நம்ம அவருடைய பேச்சு, அவருடைய கரெக்ஷன் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. we will be far away from God. அந்த நிலைமை நமக்கு மிகவும் ஆபத்தான நிலைமை, become vulnerable. அந்த ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், பிசாசு அட்டாக் பண்ணிடுவோம். ஸோ we have to be very very careful regarding this. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்போ 9:10 அதே தான், திரும்ப சிச்சையை பத்தியே தான் அவர் பேசுறாரு.
அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, தகப்பன்மார்கள் இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மார்கள் அவங்க சிட்சிக்கும்போது அதுக்கு பயந்து நடக்கிறீங்களே, அப்போ ஆவியானவராகிய ம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நீங்க அதிகமாய் அடங்கி நடக்கணும் அல்லவா? அப்படின்றார். அப்புறம் தகப்பன்மார்கள் அவங்களுக்கு இருந்த லிமிட்டட் நாலேட்ஜ்ல, அவங்களோட லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க நம்மள சிட்சிக்கிறாங்க. ஆனா, எக்காலத்துக்கும் பொருந்தின நம் ஆண்டவர். தொடக்கத்தும் தெரியும், முடிவும் தெரியும். இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இது ஏன் நடக்குதுன்னும் நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நாம வந்து நம்முடைய தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியும்போது, நாம எல்லாம் அறிந்த நம்ம ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் அதுல அவருக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா, அவர் எதுக்கு நம்ம சிட்சிக்கிறாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான காரியத்த பார்க்கிறோம். அந்த 10ஆம் வசனத்துல. என்ன சொல்றாரு? தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. அவர் சிட்சிக்கிற நோக்கமே, நம்மை தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக்கும் பொருட்டு. பரிசுத்தம் இஸ் a very unique characteristic of our God. All other gods have all powers, but they don't have holiness. They do not have holiness. அவங்க காட்ஸ் எல்லாமே ஆல் கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் இம்மொராலிட்டிஸ் உள்ள கடவுள்கள் தான். பட் அவர் காட் இஸ் அ காட் ஹூ இஸ் ஹோலி. அண்ட் ஹீ கால்ஸ் அஸ் டு பி ஹோலி. அண்ட் தட் இஸ் ஹிஸ் வில் ரிகார்டிங் அஸ். அப்போ அந்த விதமா நம்மை அவர் தன்னுடைய சித்தத்துக்கு நம்ம வந்து அவர் பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் நினைக்கும் போது, அத பங்குள்ளவர்களாக முடியத்தான் அவர் நம்ம என்ன செய்றாரு? சிட்சிக்கிறாரு. இன்னொரு ரீசன் எதுக்குன்னா, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். வசனம் சொல்லுது அப்படி. So we have to be grateful that God is choosing us to correct. அதுதான் அப்படிதான் நாம அத எடுத்துக்கொள்ளணும். So we have to be more submissive and respectful and fearful for God's correction. We must not despise God for his chastening. அவரை நாம வெறுக்க கூடாது. அநேகர் வந்து கர்த்தரை வெறுத்துருவாங்க. எனக்கு ஒரு கூட ஸ்டாஃப் இருந்தாங்க, கேத்தலிக் ஸ்டாஃப். அவங்களுக்கு அடிக்கடி அது வந்து அவங்களே உண்டாக்கிக்கிறது. ஏன்னா அவங்களுடைய இந்த சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் மாரி. அவங்க மனசு அப்படி அவங்க வந்து தன்னையவே லோன்லி படுத்திக்கிறது. எல்லாம் இருக்கு. நல்ல ரிச் லேடி. அவங்களுக்கு நல்ல ஃபேமிலியும் இருக்கு. ஆனாலும் அவங்க தன்னையவே லோன்லி படுத்திக்குவாங்க. அதனால அவங்களுக்கு நெறைய வியாதிகள் வரும். அப்புறம் அடிக்கடி கீழ எல்லாம் விழுந்துருவாங்க. அப்புறம் கால கட்டிக்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு நாள் நானு அவங்களோட ரொம்ப நாள் அவங்களோட பேசுறதுக்கே பழக்கம் சான்சஸ் வரல. அப்புறம் எங்க 2 பேரையும் ஒரே ஒரு வேலைக்காக ஒண்ணா போட்டிருந்தாங்க ஒரு கமிட்டில. ஸோ ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஹர். அப்ப நான் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஐ எவ்ரி டைம் ஐ வில் டெல் ஹர், ஹேமா, காட் லவ்ஸ் யூ. காட் லவ்ஸ் யூ வெரி மச். அதனால தான் அவர் வந்து உன்னை வந்து எப்படியாவது நீ அவர்கிட்ட வரணும், நீ அவரோடு நெருங்கி இருக்கணும்னு. அப்ப அவர் சொல்ல, போங்க மேம், ஐ சிம்ப்ளி ஹேட் அவர் லார்ட். அவர் என்னை அவருடைய பிள்ளைன்னு நினைச்சிருந்தாருன்னா இவ்வளோ கஷ்டம் கொடுப்பாரா அப்படின்னு தான் அவ பேசுவா. அப்ப அவள்ட்ட ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கடைசியில அவ என்ன சொன்னான்னா, மேம், நான் உங்களை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே சந்திச்சிருந்தேன்னா, நான் என்னோட இந்த பிட்டர்னஸ் எல்லாம் என்கிட்ட இவ்வளவு டெவலப்பே ஆயிருக்காது அப்படின்னு சொன்னான். ஸோ காட்ஸ் டைம், அப்பாயிண்டட் டைம், ஐ மெட் ஹர் அண்ட் ஐ குட் ஸ்பீக் டு ஹர் அபவுட் காட்ஸ் லவ். மெனி பீப்புள் ஆர் லைக் திஸ். அவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த அன்பிளசன்ட்னஸ், அந்த பிட்டர்னஸ் கடவுள் மேலேயே இருக்கு. அப்ப அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களா அவங்களால இருக்க முடியல. அதனால எதையும் அவங்க சரியா பார்க்க முடியாது. அவங்களுக்கு வர பிரச்சனைகள தான் பெருசா தெரியுமே ஒழிய, அது ஏன் வருது? எதுக்காக குடுக்குறாங்கன்னா, வசனம் இங்க சொல்லுது, நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான் அவர் நம்மை சிட்சிக்கிறார். அவர் பரிசுத்தமாகறதுக்காகத்தான் அவர் நம்ம ட்ரெயின் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ வி மஸ்ட் அக்செப்ட் காட்ஸ் சேஸ்டனிங் வித் மோர் லவ். இப்ப இது வந்து இந்த சில வசனங்கள்லாம் நெறையா நீதிமொழிகள்லயும், சங்கீதத்திலயும் இருக்கு. இது வந்து ஒன்லி ஃபார் அவர் பேரண்டல் chastening. So I think we are all good in that. So I am just skipping that slide. அப்போ இப்போ நம்ம இங்க வரும்போது, the all knowing God can chasten us perfectly
with better and more lasting results than even the best earthly father. Is it not true? நாம நமக்கு இருக்கிற லிமிட்டட் நாலேஜ்ல பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி நாம பெஸ்டா அவங்கள கரெக்ட் பண்ணி சரியான வழியில கொண்டுட்டு போவோம். ஆனா அதை காட்டிலும் நாம அறிந்த ஆண்டவர், நான் எல்லாம் தெரிந்த ஆண்டவர், அவர் நம்ம வந்து கரெக்ட் பண்ணும்போது நம்ம சரியா நடத்திட்டு போவாரு. வசனம் ஒண்ணு இருக்குல்ல, என்ன சொல்லுது? நம்ம நடக்கும்போது வலது பக்கம் சாய்ந்தாலும், இடது பக்கம் சாய்ந்தாலும் நமக்கு பின்னால இருந்து சத்தம் கேட்கும். வழி இதுவே அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அன்புள்ள கரெக்ட் பண்ற ஆண்டவர் நம்மோடு இருக்காரு. இன்னும் சங்கீதம் 32:8 என்ன சொல்றாரு? என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றாரு. சங்கீதம் 139 என்ன வாசிக்கிறோம்? 17ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லுது? கடல் மத்தனை அளவு உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளோ பெரிய தொகையா இருக்குன்னு சொல்லி. அப்போ அவ்வளவு ஆலோசனைகளையும் இதையும் நமக்கு ஆண்டவர் தருகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், தருகிறார். இதை நாம நன்றியோடு ஏற்றுக்கொள்ளும்போது, அது ஒவ்வொன்றும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப லிவிங் தட் லைஃப், ரன்னிங் தட் ரேஸ் வுட் பி வெரி ஈஸி. வி கேன் ரன் இட் வித் ஜாய். இவ்வளவு பேர்டன்சம்மா, இவ்வளவு கவலையோடு, இவ்வளவு சோர்வோடு, நாம வருத்தத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேற்பட்டவர் அவர். அவர் நம்மை வழி நடத்துவார். சோ இதுக்கு நமக்கு வேண்டியது என்னன்னு சொன்னா விசுவாசம். நமக்கு வேண்டிய நல்ல விசுவாசம். அவ்வளவுதான். 11ஆம் வசனம் ஒரு நல்ல வசனம். என்ன சொல்லுது? எந்த சிக்ஷையும் யார் கரெக்ட் பண்ணாலும் அந்த கரெக்ஷன் வந்து அந்த டைம்ல இட் வில் டெஃபினெட்லி பி சாரோஃபுல், துக்கமாய் காணும். ஆனால் பிற்காலத்துல அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அது கர்த்தருடைய சிக்ஷையா இருக்கும்போது நிச்சயமாக இட் வில் கிவ் த ரைச்சியஸ் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அந்த ஒரு பலனை நமக்கு அது தரும். பரிசுத்தத்துல பங்கு பெறுறதுக்கு, நீதியின் பலனை பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு பிரயோஜனமாக இருக்குதான் அந்த சிக்ஷை. அப்ப அந்த சிக்ஷை அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா கஷ்டமா தான் இருக்கும். மருந்து கசப்பா தான் இருக்கும். ஆனா அந்த மருந்த நாம குடிக்கும் போதுதான் நம்ம என்ன பார்க்கிறோம்? நமக்கு அது பிரயோஜனப்படுத்தும். இப்ப காஃப் சிரப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கெல்லாம் சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு. இப்ப எனக்குன்னு குடுக்கப்படுற காஃப் சிரப்ப பார்த்தீங்கன்னா, மற்ற காஃப் சிரப்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சின்னதுலேருந்து நான் குடிச்சிருக்கிற காஃப் சிரப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அது நல்லா இனிப்பா இருக்கும். அப்புறம் நல்ல தூக்கமும் வரும். ஆனா இந்த காஃப் சிரப் எப்படி இருக்குன்னா, கசப்பா இருக்கும். நான் ஆல்கஹாலிக் அப்புறம் டயபெட்டிக்குன்னே குடுப்பாங்க. அது பயங்கரமா கசப்பா இருக்கும். இப்ப மருந்துன்னா கசப்பா தான் இருக்கும். ஆனா, அந்த தொண்டையில இருக்கிற பிரச்சனைய அது என்ன செஞ்சிரும்? உடனே அது நீக்கி போடும். ஸோ மருந்து கசப்பு தான். சிட்சை துக்கம் தான். துக்கம் தான் தரும். ஆனா, அதனுடைய பலன் வந்து நீதியின் பலனை தருகிறதாய் இருக்கும். இப்ப தாவீதுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தாவீது அவன் பாட்டுக்கு சின்ன பையனா உட்காந்து பாட்ட பாடி 17 வயசுன்னு நினைக்கிறோம். அந்த ஸ்டேஜ்ல ஒரு டீனேஜ்ல அவன் பாட்டுக்கு சந்தோஷமா சங்கீதங்களை பாடி கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆடுகளை மேய்ச்சிட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். ஆனா திடீர்னு ஒரு சிங்கம் வருது, திடீர்னு ஒரு கரடி வருது. ஸோ he had to face those trials. அப்போ ஒருவேளை அந்த தாவீதும் யோசிச்சிருக்கலாம். இப்ப நாம யோசிக்கிற மாதிரி. இந்த அந்த ஹேமா சொன்னால அது மாதிரி எனக்கு மாத்திரம் ஏன் மேம், காலேஜ்ல இத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த மெடிக்கல் லீவ் எடுக்கணும்னா போய் ஆஃபீஸ்ல கேட்கறக்கே எனக்கு வெட்கமா இருக்கு. எனக்கு எனக்கு மாத்திரம் இப்படி ஏதாவது பிரச்சனை வருது. ஸோ திஸ் டேவிட் ஆல்சோ வுட் ஹேவ் தாட், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு நான் தான் நல்லா அமைதியா ஆண்டவரை புகழ்ந்து தானே பாடிக்கிட்டு இருக்கேன். நிறைய சமயம் நம்ம அப்படி யோசிக்கிறோம்ல. பட் வாட் த பைபிள் சேஸ் அண்ட் த கமெண்டேட்டர்ஸ் சே ஹியர், இந்த அனுபவத்தை வைத்துத்தான் தாவீது என்ன செஞ்சான்? கோலியாத்த ஃபேஸ் பண்ண அவனுக்கு முடிஞ்சது. ஒரு பெரிய ஆர்மி பெட்டாலியன் could not face Goliath. They were afraid. 40 days they allowed him to come and abuse God. இவன் வந்து கேட்ட ஒரே நாளில இவன் இருந்த வைராக்கியமும், இவனுக்கு இருந்த அந்த தைரியம், விசுவாசமும், என் தேவன் என்ன செங்கத்தை கையில
என்னை தப்புவித்தார் அல்லவா? இந்த நாயை he sees this Goliath as a dog. இப்ப அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்க வந்தது எது? இந்த அனுபவம். இப்ப அன்னைக்கு அவன் அந்த சிங்க அனுபவம் எல்லாம் வேண்டான்னு யோசிச்சிருந்தான்னா, ஆ இன்னைக்கு அத செஞ்சிருக்க முடியாது. அநேக சமயங்கள்ல நமக்கு வரக்கூடிய இந்த இதெல்லாம் இட் கிவ்ஸ் யூ அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் சம்திங் கிரேட்டர், ஃபார் சம்திங் பிக்கர், ஃபார் த லார்ட், ஃபார் த குளோரி ஆஃப் த லார்ட். ஸோ அந்த ஆட்டிடியூடுல தான் நம்ம அந்த சிச்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனால 12, 13, 14 வசனங்கள்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, நெகிழ்ந்த கைகளையும், ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வர்றப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போறதுனால ஜெபிக்க கூட நமக்கு கை எடுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம், துதிக்க மாட்டேங்கிறோம், காணிக்கை போட மாட்டேங்கிறோம், கோயிலுக்கு போ மாட்டேங்கிறோம். நெகிழ்ந்து போயிருது. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, ரெஸ்டோர், ரிவைவ் வாட் எவர் யூ ஹேவ் லெஃப்ட், ஐ மீன் அன்டன், செய்யாம, ஆண்டவருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யாம இருந்த எல்லா காரியங்களையும், ஆராதிக்காம இருந்திருப்பீங்க, செபிக்காம இருந்திருப்பீங்க, கர்த்தர் செய்த காரியங்களை எண்ணி பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் கவுண்டிங் யுவர் பிளெஸிங்ஸ். அது நினைக்க நினைக்க யூ வில் see how big our God is and how much he has done for us. அது மாத்திரம் அல்ல, நம்முடைய வலியெல்லாம் போயிடும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். நமக்கு அப்படியே நெருக்கமா எங்கேயோ முட்டு சந்துல நின்ன மாதிரி இருக்கும். யூ வில் ஃபைண்ட் a நியூ வே. அது வரைக்கும் அது தெரியாது. ஆகாருக்கு ஊற்று பக்கத்திலேயே இருந்துச்சு. ஆனா அவ கண்ணை மூடிக்கிட்டு கத்திட்டு இருக்கிறான், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு. கண்ணை திறந்து பார்த்தா அங்கேயே ஊற்று இருந்துச்சு. So that is how God will deal with us. So we have to restore. நம்ம அந்த சோர்ந்து இருந்தோமானால் அந்த சோர்வையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். அதான் இங்க we see the instruction. So like a soldier, நம்முடைய எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி வழியை சீர்படுத்தணும். 4:26 பார்த்தீங்கன்னா, உன் நடைகளை சீர்தூக்கிப்பார். வழியை நம்ம சரி செய்யணும். அங்க ஒருவேளை நாம சரியா பூட்டு கட்டியிருக்க மாட்டோம், ஒருவேளை ஷூஸ் சரியா போட்டிருக்க மாட்டோம். எல்லாத்தையும் சரி செய்யுங்கிறாரு. செப்பனிடு, எல்லாத்தையும் சரி செய்து யூ ஸ்டார்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ ரெஸ்டோர், ரிவைவ் அப்படின்னு அங்க சொல்றாரு. அதனாலதான் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஸோ தட் ரெடினஸ், யூ ஹாவ் டு ஒன்ஸ் அகெயின் ஸ்டார்ட் ரன்னிங் த ரேஸ். நடுவுல நின்னுட்டீங்க, நடுவுல சோர்ந்துட்டீங்க, உங்க அப்படியே ட்ரூப்பிங் ஷோல்டர் ஆயிடுச்சு, அப்படியே ஆடுற பெண்டிங் நீஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டன் அப், கமான், சியர் அப். என்சிசியில கமாண்ட் கொடுப்பாங்க உடனே, ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், சின்ன அப் அப்படின்வாங்க. அது மாதிரி எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி ரன், திரும்ப ஓடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சேஸ்டனிங்னால நமக்கு பிளஸட் ரிசல்ட்ஸும் பீசபிள் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் தான் கிடைக்குது. என்னென்ன அப்படி கிடைக்குதுன்னா நிறைய இருக்கும். அதில் ஒரு சின்ன 3 மாத்திரம் இங்கே முக்கியமானது சொல்லியிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பர்சன் ஹூ இஸ் கரெக்டட், சைல்டுன்னு இங்கே போட்டிருக்கு. need not be a small child, it may refer to us also. Anyone who is corrected, இந்த சேஸ்டனிங்னால வாட் ஹேப்பன்ஸ், அந்த பாவத்திலேயே நம்ம தொடர்ந்து போகாதபடிக்கு நமக்கு ஒரு ஸ்டாப் வருது. அதுதான் அடி. சம்டைம்ஸ் அது அடியா இருக்கும். ஒரு வியாதி, இல்லைன்னா ஒரு பலவீனம், அல்லது ஒரு தடை, அல்லது ஒரு தோல்வி, ஏதாவது ஒண்ணு நடக்கும். அப்ப நம்ம சிந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சிந்திக்க மாட்டோம். Satan will always keep us busy with other matters. பிஸின்னு சொல்றதுக்கே ஒரு இட்ஸ் an acronym. நீங்க பார்த்தீங்கன்னா, being under Satan's yoke, busy, being under Satan's yoke, அவனுடைய நுகத்துக்கு அடியில நம்ம வைத்துக் கொள்வதுதான் பிஸி. யாரை கேளுங்க, இப்போ
ஐயோ ஐம் வெரி பிஸி, சாரி ஐ கேனாட் கம், ஐ கேனாட் டூ திஸ், ஐ டிட் நாட் டூ திஸ் பிகாஸ் ஐ வாஸ் பிஸி. இதே தான் எக்ஸ்கியூஸே வந்து பிஸி தான். அது என்ன, வேற ஒண்ணும் இல்லை. அந்த பிஸி என்னன்னா பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். அப்போ இங்க அந்த ஒரு ஸ்டாப் வருது. ஸ்டாப் வந்தோன்னா நம்ம யோசிக்கிறோம். அந்த யோசிச்ச பிறகு உடனே நம்ம என்ன செய்யறோம், ஒரு டர்ன், 360 degrees டர்ன், அபவுட் டர்ன். அண்ட் the child or the person strives hard to do what is right. அது வரைக்கும் போனது தப்புன்னு தெரிஞ்சிருது, நிற்கிறாங்க, திரும்புறாங்க, சரியான பாதையில ஓடுறாங்க. தவறான பாதையில, வேற பாதையில ஓடிட்டு இருந்தாங்க, நின்னு அழைச்சிட்டு வர்றாரு. சரியா? அதுதான் சேசனிங். ரெண்டாவது, அதற்கு நாம எதிர்க்கும் போது என்ன ஆயிடுது, ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு அற்று போய்விடுது. அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் இல்லையா? ஆண்டவரோட நமக்கு தொடர்பு நமக்கு கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நமக்கு அந்த அனுபவம் உண்மையாகவே இல்லை. ஆனா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு. அவங்க போய் பல இடங்களில வேலை பார்க்கும்போது அந்த பணித்தளங்கள்ல அங்க இருக்கிற அசுத்த ஆவிகளினால அங்க என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு எங்க டீம்ல இருந்து ஒரு பொண்ணு ஜேம்ஸ் மினிஸ்ட்ரியில போயிருக்கா. அவ இனிஷியல் டேஸ்ல எங்களுக்கு ப்ரேயர் பாயிண்டா சொல்லுவா, ஆண்டி எனக்காக நல்லா ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற பயங்கர போராட்டம், ஒரே டார்க்னஸ் ஆண்டி, எங்களால ஜெபிக்கவே முடியல. we are not able to concentrate on our prayers. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்க. எங்களுக்காக நீங்க ஜெபிங்க, எங்களால ஜெபிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஈவன் பிரேயர் they could not do. ஸோ அந்த மாதிரி அப்ப அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் அவர் ரத்த கண்ணீர் வடிச்சார். எதுக்காக? இந்த பாவம் அவரை பிதாவினிடத்திலிருந்து அந்த ஒரு 3 மணி நேரம் பிரிச்சிருச்சு. அந்த பிரிவை நினைத்தே அவர் ரத்த கண்ணீர் வடித்தார். ஆனா அந்த பிரிவுக்குள்ளாக அவருடைய சித்தம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு போனாரு. ஆனா அவரால் அதை தாங்கிக்கிறது, அந்த எண்ணமே தாங்க முடியல. சோ நாம ஒருவேளை அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அந்த உறவிலிருந்து நாம பிரிந்தவர்களாய் நாம இருக்கல. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறோன்னே தெரியாம இருக்காங்க. அதான் அங்க இருக்கிறது. இப்ப நம்மளாட்டம் ஆண்டவரோடையே இருக்கிறவங்க திடீர்னு அந்த உறவை பிரிஞ்சோமானா அது வேதனை தரும். அவங்களுக்கு அந்த 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 பிரிவே அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸோ தே ஆர் நாட் அவேர் ஆஃப் தட் பெயின், பட் காட் வில் ஃபீல் தட் பெயின். என் பிள்ளை என்னை விட்டு இவ்வளவு தூரம் போயிட்டாலே, ஆனா he will never leave the rope unless you reject and you rebel and you do not want his chastening. அப்பதான் அவர் விட்டுருவார். அது வரைக்கும் அவருக்கு அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டே இருப்பார். வா வா வான்னு இழுத்துக்கிட்டே தான் இருப்பார். தேர்டு பிளெஸிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும். அதனால நாம எல்லாவற்றையுமே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு பயங்கர அட்வென்ச்சர். அது ஒன்றும் சாதாரணமா அப்படி ஈஸி கோயிங் பிளாசிட் லைஃபே கிடையாது. இட் இஸ் டெய்லி, டே டு டே ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சேலஞ்ச் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைக்கு அடையாளம். பிகாஸ் காட் கிவ்ஸ் தட் ஹாப்பினஸ் இன் யோர் ஹார்ட். ஸோ அந்த ஏன் அப்படி, நான் கடவுளுடைய பிள்ளை, கர்த்தருடைய அன்பு என்னோட கூட இருக்கு, அவர் என்னோட கூட ஓடி வருகிறாரு, அவர் எனக்கு எல்லா பிரச்சனையும் தாங்க அவர் எனக்கு உதவி செய்யறாரு, வேண்டிய ஞானத்தை தராரு, பலனை தராருன்னு சொல்லும்போது, it is so interesting to live this life. It is so interesting with the joy to run this race. அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு இன்னொரு சின்ன கீ பாயிண்ட் அவர் 14th verseல சொல்றாரு. என்னன்னா, நீங்கள் யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாருங்க, பரிசுத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இங்க பார்க்கிறோம். அடிக்கடி அந்த பரிசுத்தத்தை சொல்றாரு. ஏன்னா இங்கதான் பிராக்டிக்கல் டிப்ஸ் ஃபார் அ கிறிஸ்டியன் லைஃப் சொல்றாரு.
அத ரொம்ப அழுத்தி சொல்லிட்டு இருக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோலினஸ். ஸோ இத நாம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னு சொன்னா the blessed are those who are pure in heart and they shall see God. அவங்க தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். அப்படின்னா we have to walk right with men and with God. அதுதான் அதோடைய அர்த்தம். சம்டைம்ஸ் நம்மளுடைய தோல்விகள், நம்மளுடைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா அந்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு அக்கறை இல்லாம போகும். அனுதின ஜெபத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பரிசுத்தம்னும் போது ஏதோ பெரிய பெரிய தப்பு செஞ்சாதான் அது பரிசுத்தம் இல்லாம இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில எண்ணங்கள்ல கூட not those filthy thoughts. I'm talking about those simple thoughts of anger, simple thoughts of jealousy, simple thoughts of bitterness. When you grow in Christ, all these things become big graves in the towards the holiness of God. அந்த பெரிய பெரிய நாம பெருசுன்னு நினைக்கிற இம்மோராலிட்டி, அது இது அந்த ஹேபிட்ஸ், இதெல்லாம் தான் ட்ரக் அடிக்ஷன், இதெல்லாம் தான் சின்னுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல, ஸோ நம்ம ஹோலின்னு நினைக்கிறோம். கிடையாது. நம்ம வளர 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 அந்த பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்ட் இட் ஆல்சோ கோஸ் பியாண்ட். ஏன்னா until we see him face to face. the கோல்டு ஸ்மித் நம்ம அடிக்கடி கேட்கப்படுகிற எக்ஸாம்பிள் அது. அந்த கோல்டு ஸ்மித் அந்த கோல்ட பார அவர் உருக்கும்போது அவர் அப்படியே அந்த ட்ராஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார், அந்த அழுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார். முதல்ல நிறைய வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா கண்ணுக்கே தெரியாது, ஆனா அப்பவும் அதை எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் அதை அப்படி செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு அவருடைய ஸ்டாண்டர்ட் எதுன்னா அவருடைய முகம் அதுல தெரியணும். அந்த கோல்டு பார்ல அவர் முகம் தெரியணுமோ. சேம் திங் on that day when we meet our Lord, we must reflect his image in us. இன்னைக்கு இங்க வாழும் போதும் அவருடைய இமேஜை நாம வெளிப்படுத்தணும். இன்னைக்கு யாராவது நம்மளை பார்த்தா இயேசு கிறிஸ்துவ பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இதுக்காகவே நான் ரொம்ப ஜெபிச்சிருக்கேன் ஏர்லி டேஸ்ல. ஏன்னா நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்தாலே நிறைய பேர் பயந்துருவாங்க, ஓடுவாங்க. என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு, அவங்க இன்னைக்கு இப்போ ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. அதனால பெரியவங்களா தான் அவங்களே காலேஜ்ல ஒர்க் பண்ற அந்த ஸ்டேஜ்ல தான் வந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னை பார்த்த உடனே அம்மாடி உங்களோட எல்லாம் நம்ம பேசவே கூடாதுன்னு நினைச்சாங்களாம். அப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு நாள் அவங்க கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிற கிறிஸ்டியன் ஸ்டாஃபோட ஏதோ பேசும்போது இந்த டவுட்ஸ் எல்லாம் நீ போய் ஆனி ஆண்டியை கேளுங்க, அவங்க ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, படியேறி மேலே வந்துட்டாங்க, அவ்வளோ ஃப்ரெண்டும். அங்கே வந்து கேட்குறாங்க, அங்கே கேட்டு எங்கிட்ட வந்தோடனே என்னைய பார்த்தோன்னே அப்பா ஐயோ தே ஃபெல்ட், அப்படி பயந்துட்டாங்க. தென் லேட்டர் ஆன் தே பிகேம் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் ஐ லெட் தெம் டு கிரைஸ்ட். and now they are in a very good position. அவங்க இப்போ ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் நம்ம நான் அதுக்காகவே ஜெபிப்பேன், ஆண்டவரே உங்களுடைய கிரேஸை முகத்துல காண்பிக்க உதவி செய்யுங்க. ஏன்னா நம்ம அந்த யங் ஏஜ்ல நம்ம எப்படி நினைச்சோம்னா ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ரொம்ப கரெக்ட் டீச்சரா இருக்கணும், அப்படிலாம் நம்ம நினைச்சதுனால கடுகடுன்னு ஒரு வேலை இருப்போம் போல தெரியல. ஆனா அதுக்காக கூட நான் ஜெபித்திருக்கேன். So that image, we have to reflect God's image to others. So regarding holiness, we must have holiness, only then we can see the Lord. So lack of holiness is a critical obstacle. யோசிச்சுக்கணும், நல்லா யோசிக்கணும். நமக்கு கோல் வந்து இயேசு கிறிஸ்து தான். அந்த என் பாயிண்ட்ல இயேசு கிறிஸ்து தான் நிக்கிறாரு. நம்ம அவரை ஓடி போய் அவரை ரீச் ஆகணும்னு சொன்னா holiness is a must. அதனால்தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஓடுறதுக்கு முன்னாலேயே இந்த பாவத்தையெல்லாம் உதறிட்டு ஓடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ when we run, we have to grow in holiness. அந்த ஹோலினஸ்க்கு இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, it is a fact or it is a characteristic that grows.
எல்லா ஸ்பிரிச்சுவல் கேரக்டரிஸ்டிக்ஸுமே நீங்க பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் க்ரோ. லவ், இட் ஷுட் க்ரோ. பிரேயர், இட் ஷுட் க்ரோ. எனிதிங், ஜென்டில்னஸ், இட் ஷுட் க்ரோ. எல்லாமே இட் ஷுட் க்ரோ. அண்ட் லவ் ஷுட் ஆல்சோ க்ரோ. ஹியர் வி சி ஹோலினஸ் ஷுட் க்ரோ. அது ஒரு நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சீடா அதை வச்சிருப்பாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அந்த பரிசுத்தத்தை ஒரு சின்ன விதையாய் நமக்குள்ளே வைத்திருப்பார். ஆனா அத நாம we must strive to grow this seed. இந்த சீடை வளர்த்தணும், இந்த சீடை பெருசாக்கணும். எப்படி அந்த கடுகு விதை வந்து ஆலமரமா மாறுச்சோ, நம்முடைய பரிசுத்தமும் அப்படி ஆலமரம் போல மாறணும், பெரியதா வளரணும். வளர்த்து வர ஆண்டவர், ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வார். ஸோ ஸ்பர்ஜன் சொல்றாரு அதை எப்படி வளர்த்தணும்னு. பை க்ரோனிங், பேண்டிங், லாங்கிங், ஸ்ட்ரைவிங். க்ரோனிங்னா பெருமூச்சோட, பேண்டிங்னா அப்படி எப்படின்னு கேஸ்பிங், ஓடி மூச்சு வாங்க. லாங்கிங் ஏக்கத்தோட, ஸ்ட்ரைவிங் முயற்சியோட, கஷ்டப்பட்டு முயற்சியோட அந்த பரிசுத்தத்தை நாம் வளர்த்த வேண்டும் என்று சொல்றார். அதனால நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் இந்த பரிசுத்தத்தை குறித்து யோசிக்க வேண்டும். ஏன்னா நாம பொதுவா இந்த வசனங்கள்ல அப்படியே வாசிச்சுட்டு போகிறது வசனம் இல்லை. ஸ்டடி வந்து எப்படின்னா அந்த சில கீ ஃபீச்சர்ஸ், கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், கீ வேர்ட்ஸ், அதுக்கு நம்ம நிறைய எம்பசிஸ் கொடுத்து அதை நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அப்போ இங்கே ஹோலினஸ் இப்போ இங்கே பார்க்குறோம். அப்போ அதன்படி நீங்கள் பார்க்கும்போது ஸ்பர்ஜனுடைய கன்க்ளூஷன் எப்படின்னா, இன்னைக்கு சொசைட்டிலேயே 4 பேர் இருக்கிறாங்க, 4 விதமான மக்கள். முதல் டைப் யாருன்னா அவங்க ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ்ல பாரிசிஸ். இன்னைக்கு நம்முடைய இதுல வந்து எப்படின்னா அந்த சன்மார்க்கர்கள், சன்மார்க்கர் சர்ச்சில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா சடங்குகள்லையும் எல்லா ஒழுங்குகள்லையும் அவங்க சரியா இருப்பாங்க. ஆனா அதுதான் ஸ்கேல் ஆஃப் ஹோலினஸ்னா கிடையாது. அவங்கள்ட்ட உண்மையான அந்த பரிசுத்தம் இருக்கான்னு பல சமயங்கள்ல அது இட் இஸ் லேக்கிங். இதெல்லாம் ஒழுங்கா இருக்கும், ஆனா அது பரிசுத்தம் அவர்களிடத்துல இருக்காது. இது இது ஒரு 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 கேட்டகரி. அடுத்த கேட்டகரி, அவங்களுக்கு பரிசுத்தமே தேவையில்லை, ஏன்னா அவங்களே தான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னொரு கேட்டகரி. தே ஆர் வெரி குட், தே திங்க் தே ஆர் வெரி குட், தே நீட் நாட் ஹாவ் எனி ஹோலினஸ். எனக்கு அந்த இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆண்டியை ஞாபகம் வரும். அந்த ஆண்டி சொல்றாங்க, ஒரு மீட்டிங்ல, ஆக்சுவலாக அது எஃப்எம்பிபி மீட்டிங்கு, அதில் சந்தியாவுக்கு போகிறேன். இப்போ பல குரூப்பில் பிரிச்சிருக்காங்க, நானும் சந்தியாவுக்கு போகிறேன். நான் பரிசுத்தங்கிற குரூப்புக்கு போகிறேன். அப்போது என்னை அந்த ஆண்டி கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏமா நீ இதுக்கு போகிற? நம்ம ஊழியத்துக்கு போனோம், இப்போ வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஊழியம், நீ உனக்கெல்லாம் பரிசுத்தத்தை பற்றி தெரியாதான்னு. நான் சொன்னேன், ஆண்டி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆண்டி, அதனால நான் அங்கே போகிறேன். மற்றவங்களுக்கு நான் சொல்லும்போது ஐ ஷுட் நோ வாட் ஐ ஷுட் டீச் ரிகார்டிங் ஹோலினஸ். ஸோ ஐ வாண்ட் டு கோ அண்ட் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்போவுமே நினைப்பேன், நான் என்ன யோசிக்கிறேன்னா, எந்த ஸ்டேஜ்லையுமே நம்ம வந்து ஐ எம் ஹோலின்னு நம்ம சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத அன்ஹோலினஸ் இருக்கத்தான் செய்யுது. ஐ டூ ஃபீல். ஸோ வி ஷுட் make ourselves holy and holy and holy. We should grow in holiness. ஆனா அந்த மாரலிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது யாருன்னா எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வெளிப்புறமான ஒரு அந்த அந்த ஒரு பரிசுத்தத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறா, நான் உள்ள பரிசுத்தமா இருந்தா போதும், நான் வெளியெல்லாம் காட்டணும் இல்லை, நீ யாருக்கிட்டையும் பேசணும், யார்கிட்டையும் பழகணும், யார்கிட்டையும் நான் இதா இருக்கணும், அன்பா இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமா உள்ள இருக்கேன், நான் யாரையும் தீங்கு நினைக்கிறது இல்லை. ஒரு லேடி என்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு பாவமும் செய்யல, நான் எதுக்கு ரட்சிப்பு அடையணும்? பாவம் செஞ்சவங்க ரட்சிப்பு அடையணும், நான் யாருக்கும் கெடுதல் செஞ்சது கிடையாது, நான் பொய் சொன்னது கிடையாது, நான் எதுக்கு ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் அந்த மாதிரி தான். வெளியே வந்து அவங்க காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க.
இன்னொரு கேட்டகரி யாருன்னா ஒப்பீனியனிஸ்ட். இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு நாம யோசிச்சு பார்க்கணும். நாம எந்த கேட்டகரியில வர்றோம்? ஒன்று. இப்படிப்பட்ட கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு நாம என்ன சொல்லணும்? அது அடுத்தது. இதுக்காக தான் நம்ம இத்தனை நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ ஃபோர்த் டைப் இஸ் ஒப்பீனியனிஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எல்லா ரைட் டாக்டர்ஸ், கரெக்டான தியாலஜி, கரெக்டான பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. இந்த வசனம், பைபிள் இதுல எல்லாம் இந்த தியாலஜி, இந்த மெத்தட் தான், இந்த மெத்தடாலஜி தான். ஐ நோ அ பர்சன் ஹூ யூஸ் டு சே, எங்களோட இருக்கிறவங்க தான், எங்க சபையில இருக்கிறவங்க தான் அந்த 1,44,000 பேருன்னுவாங்க. ஸோ தே நோ அந்த மாதிரி தியாலஜி, டாக்டரின் அதெல்லாம் தான் முக்கியம். நாங்க தான் அது அப்படின்னு நினைக்கிறது. சரி, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. இப்போ அடுத்தவன் அப்படி இல்லையே, அதுக்காக ஏதாவது செய்றீங்களா? யூ ஆர் நாட் பாதர்ட். ஐ am going to be. அப்படிப்பட்ட ஒரு இதை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தரல. அப்படிப்பட்டது ஒரு கிறிஸ்டியன் லைஃபே கிடையாது. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இத்தனை பேர் இருக்கிறாங்களேன்னு அவருக்கு அந்த கன்சர்ன் இருக்கு. கடைசியா வரைக்கும் கூட அவர் என்ன சொல்றாரு? போய் சாட்சியா இருங்க, அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. இதுதான் அவருடைய பாரம், அவருடைய தாகம். இல்லாதவனை அவனையும் நான் உள்ள கொண்டு வா. There are many outside the fold, bring them in. இதுதான் அவருடைய பாரம். ஸோ அதுதான் நம்மகிட்ட இருக்கணும். இவங்க அப்படி இல்லை. இப்போ இந்த 4 குரூப்ல நம்ம இதுலயுமே ஃபிட் ஆக கூடாது. அப்படி எதுலையாவது நம்ம இருப்போமானால் நம்மை மாற்றிக்கொள்ளணும். இப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஏற்ற சத்தியத்தை சொல்லி அவர்களை சரியான பாதையில நடத்தணும். சரி, இது ஒரு பார்ட் ஆஃப் தி சாப்டர். அடுத்த பார்ட்டுக்கு வரோம். இங்க 15ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான இன்னொரு பார்ட். இது இன்னொரு எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன். என்னன்னு சொன்னா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். God's grace is free for all. எல்லாருக்கும் அந்த கிருபையை தந்திருக்காரு. எல்லாரும் அந்த கிருபையை அனுபவிக்கிறோம். ஆனா அந்த கிருபையை நாம் இழந்தும் போய்விட முடியும். இதைத்தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ யாரு நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அது ஒரு குட் மார்னிங் சொல்ற மாதிரி, பை த கிரேஸ் ஆஃப் காட். ஆமா ஆமா, ஐ குட் டூ திஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட். எதை எடுத்தாலும் அப்படி நம்ம சொல்றதுக்கு பழகிட்டோம். அது உண்மையாவே ஃபீல் பண்ணி சொல்றோமோ சொல்லலையோ அப்படியே சொல்லிட்டே இருக்கோம். நல்லதான், வெரி குட். ஆனா இந்த கிரேஸ் ஆஃப் காடை நாம இழந்து விட முடியும். அதை நாம ஞாபகத்துல வைக்கணும். இன்னொன்னு, அடுத்த பகுதியில என்ன சொல்றாருன்னா, கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாது. அதுக்கு என்ன சம்பந்தம்? We may lose this grace because of this bitter root. அதுதான் அந்த பகுதியில நாம பார்க்கணும். இப்போ ஸ்டீஃபன் டைமண்ட்னு ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர், அவர் என்ன சொல்றாருன்னா, பிட்டர்னஸ்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ chronic pervasive state of smoldering resentment. மனசுக்குள்ள ஒரு கசப்பை அப்படியே நெடுநாளாய் வைத்திருக்கிறதுக்கு பெயர் தான் பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த கசப்பான வேருங்கிறோம்ல, கசப்புனா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும், இதெல்லாம் கூட கசப்பு இப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுன்றது நமக்கு அப்பதான் புரியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இட் கேன் டேக் டீப் ரூட் இன் த மைண்ட் அண்ட் ஹார்ட். இந்த கசப்பான வேறு எங்கெல்லாம் போய் அதை அஃபெக்ட் பண்ணுமோ, நம்முடைய மைண்டை அஃபெக்ட் பண்ணுமோ. மைண்ட் இஸ் சீட் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ். உணர்வுகள், அது அறிவு, அதையெல்லாம் தாக்குமா, உள்ளத்தையும் தாக்குமா. உள்ளந்தான் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ளது, அதையும் தாக்குமா. ஏன்னு சொன்னா, இது ஒரு புற்றுநோய் போல பரவும்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கசப்பா இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? முள்ளம்பன்றி மாதிரி இருப்பாங்க. முள்ளம்பன்றின்னு சொன்னா ஏன் நம்ம திட்டல, ஏன் சொல்றோம்? நான் முள்ளம்பன்றியுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன? யாரையுமே நெருங்க விடாது.
சிலுன்னு சிலுத்துரும். இப்ப யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க. அந்த மாரி தான் அந்த அந்த பிட்டர் பீப்பிள். அவங்க அது ஒருவேளை அவங்களுக்கு நேரிட்ட சம்பவத்தினால அப்படி இருக்கலாம். அத வெளிய வரக்கு தெரியல. தே தே டூ நாட் நோ த வே டூ கம் அவுட். இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளாக இன்னும் செயல்படல. அதனால அவங்க அப்படி இருக்கலாம். ஏமாற்றமா இருக்கலாம். சிலர் பை நேச்சரே அப்படி இருப்பாங்க. சிரிக்கவே கூடாது. சிரிக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணணும் இல்லையா? ஸ்மைலே பண்ண மாட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது நானு சின்ன பிள்ளைன்னு சொன்னா, காலேஜ் லைஃப்ல இந்த நைட் முடிக்கிற ஒரு 10:00 வரைக்கும் 10:00 அப்பலாம் டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். அதுல இந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றத ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஷன்ல ஒரு நியூஸ் வரும். அத நான் கேட்பேன். அது அந்த ப்ரொனவுன்சியேஷன் இதுக்காகலாம் நான் அத கேட்பேன். அப்ப அந்த லேடி அத முடிக்கும்போது, ஷி வில் ஃபினிஷ் இட் வித் ஆல்வேஸ் டெய்லி அவங்க சொல்லி முடிக்கிறது, அ நமக்கு இங்க ராத்திரிங்கும்போது அவங்களுக்கு காலையில தானே. அவங்க எப்படி சொல்லி முடிப்பாங்கன்னா, அ "இஃப் யூ சீ சம்ஒன் வித்தவுட் அ ஸ்மைல், ப்ளீஸ் கிவ் ஒன் ஆஃப் யோர்ஸ்" அப்படின்னுவாங்க. அது என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. நம்ம எது இட் காஸ்ட்ஸ் யூ நத்திங். இல்ல, நம்ம யாரையாவது கஷ்டமா இருந்து அவங்கள பார்த்தோம்னா, அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணோம்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு மலர்ச்சி உண்டு பண்ணும். அப்படின்னு எனக்கு ஒரு ஆழமா அது ஒரு காரியம் எனக்கு மனசுல இருக்கு. அது மாரி. ஆனா தீஸ் பிட்டர் பெர்சன்ஸ் கேன் நெவர் ஸ்மைல். அவங்களால ஸ்மைல் கூட பண்ண முடியாது. சம் ஆஃப் தெம் ஆர் லைக் ஐஸ்பர்க்ஸ். இந்த பிட்டர்னஸ்னால அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா, தங்களையே அலூஃப் ஆக்கிக்குவாங்க. அவங்க கிட்டயே யாரும் நெருங்க முடியாது. அவங்க எதுக்குமே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா அவங்களுக்கு என்னன்னா யாரும் தேவையில்லன்னு நெனைக்கிறவங்க. இப்படி நெறைய பேர பார்த்துருக்கோம்ல. எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம். யாராவது உதவி செஞ்சோம்னா, "நீ ஏன் எனக்கு உதவி செய்ற? நான் உன்ன கேட்கலையே! நீ எனக்கு உதவி செய்ய வேண்டாம். நான் பார்த்துக்குவேன். ஐ வில் மேனேஜ்." They may undergo many losses, but they want to live like that only. Such people are also there. So bitterness will make you to be like this sometimes. So we have to be very careful. God wants us to be dependent on Him and to be interdependent, even with animals and plants, with the nature. God expects us to live a life like that only. படைச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, இதையெல்லாம் நீ ஆண்டுக்கொள். இதோடு கூட நீ பழகு. இதுக்கெல்லாம் நீ பேர் வை. நீ இதோட பேசு. அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நாம அப்படித்தான் வாழ வச்சிருக்காரு. நமக்கு ஆக்ஸிஜன், நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ், இப்ப நம்ம சாப்பிடுற காபுங்கிறாங்களே, அந்த காப் எல்லாம் எங்கிருந்து வருது? பிளான்ட்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ வி ஆர் இன்டர்டிபெண்டன்ட். ஸோ அது நாம அப்படிதான் வாழணும். அது இல்லாம இப்படி அலூஃபா, பிட்டரா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமும், திட்டமும் இல்லை. நாம அதை எப்பவுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அடுத்ததா, நாம சில சமயத்துல பெரிய வேலைய ஆண்டவருக்காகவே செய்வோம். ஆனா கசப்போடயே செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு தடவை மைக்கேல் ஆஞ்சலோவும், ரஃபேலும் 2 பேரும் நல்ல சிற்பிகள். மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு பெயிண்டரும் கூட. அவர் அவங்க 2 பேருமே ரோம்ல ஒரு பெரிய அந்த வேட்டிக்கன்ல அந்த ஆலயத்துல அவங்க எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தே வர் டூயிங் சம் பெயிண்டிங்ஸ் அண்ட் சம் வொர்க். 2 பேருக்குள்ள எப்பவுமே 2 மனுஷர்கள் ஒண்ணா ஒரே திறமை உள்ளவர்களா இருந்தாங்கன்னா, அங்க போட்டி வரும். இவங்களுக்குள்ளயும் போட்டி வந்துச்சு. இவங்களுக்குள்ள போட்டிகள் வந்த உடனே 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில வேலை பார்க்குறாங்க. தே வர் நாட் கம்யூனிகேட்டிங். தே வர் ஒர்க்கிங், பட் தே வர் நாட் ஃப்ரெண்ட்லி. பட் தே வர் டூயிங் வாட்? காட்ஸ் ஒர்க். அவங்கள கேட்டா நீங்க என்ன செய்றீங்கன்னா, வி ஆர் டூயிங் காட்ஸ் ஒர்க். இன்னைக்கு ஊழியத்துல கூட நெறைய பேர் இப்படி இருக்காங்கல்ல. கர்த்தருடைய வேலையை செய்றாங்க, ஊழியம் செய்றாங்க, கர்த்தருக்குன்னா காரியங்கள் செய்றாங்க, நல்ல காரியம் தான் செய்றாங்க. ஆனா, அன்போடு சேர்ந்து ஒற்றுமையோடு செய்றதில்ல. ஆளுக்கு ஒரு திசையில செய்றாங்க. இன்னைக்கு திருச்சபைகள்ல பிரச்சனைகள்லாம் இதுதான் காரணம். அந்த ஐக்கியம் இல்ல. ஐக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புத்தகத்துல ஐக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் காட் இஸ் எ ரிலேஷனல் காட். மற்ற கடவுள்கள மாரி அவர்ட்ட மக்களிலிருந்து பிரித்து எங்கேயோ தனியா இல்ல. அவர் நம்மோடு வாழ்ந்தார். நமக்குள் வாழ்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார்.
ஸோ காட் இஸ் a வெரி யூனிக் காட். அதெல்லாம் யூனிக்னஸ் ஆஃப் காட். ஸோ இந்த பிட்டர்னஸை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா, அப்படியே உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வச்சு 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 அதை நம்மையே அப்படியே நம்ம பர்சனாலிட்டியே மாத்தி விடும். இங்க தான் we forget the grace of God. நமக்கு ஆண்டவர் நம்ம ஒருத்தர் மேல பிட்டரா இருக்கிறோம். ஒரு சம்பவத்தின் மேல பிட்டரா இருக்கிறோம். இட் கேன் ஈவன் பி த டெத் ஆஃப் அ லவ்டு பெர்சன். அநேகர் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க தகப்பனோ தாயோ இறந்ததுனால அவங்க ஒரு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுறது. ஸோ அது அப்படியே அவங்கள பாதிக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த பிட்டர்னஸ் வந்து ஏதோ சம்பவத்தினால இருக்கலாம், அல்லது ஒரு மனுஷன் மேல இல்ல ஒரு நிகழ்வுல. இப்ப சில வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சொத்து பிரிக்கிறதுல அதுல சிலரோட கூட பிட்டர்னஸ் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிட்டர்னஸ் இருக்கும். இப்படியெல்லாம் உறவுகள்ல அந்த பிட்டர்னஸ் இருக்கு. இந்த பிட்டர்னஸ் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கும் போது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையே நம்ம மறந்துடுறோம். நாம யாரு? நாம அந்த பர்சனை விட ரொம்ப எந்த விதத்துல பெட்டர். பட் நம்ம ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இல்லையா? நம்ம கிருபையா நமக்கு அந்த மன்னிப்பை கொடுத்தாரு, நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாருல்ல. ஏன் நம்மால அவங்கள மன்னிக்க முடியல? ஏன் அந்த கிருபையை அவங்களுக்கு காண்பிக்க முடியல? ஸோ இந்த பிட்டர்னஸ் நம்ம வளர்த்துட்டோம்னா we will lose the grace of God. இப்ப நேச்சுரலா we will not be graceful to others also. But what God wants us to do is, as we have to grow in holiness, I told you all the characteristics of Christian life is to be nourished, is to be nurtured, and it has to be grown. வளர்ச்சி இருக்கணும். சின்ன பாப்பா மாதிரி பாட்டில பாலை குடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த கிரேஸ் should also be grown. பிட்டர்னஸ் இருந்தா it will never allow it to grow. ஸோ கிருபையிலே நாம பெருகணும். இந்த பிட்டர்னஸ் எப்படியே நமக்குள்ள ரூட்டா வச்சுட்டோம்னா it will give a bitter fruit. நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே ஹர்ட்டிங்கா இருக்கும். சட்டு சட்டுன்னு சில பேர் பார்த்துருக்கீங்களா? அப்படியே பட் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. விட்டு ஒன்று துண்டு பட்டக்கு பட்டக்குன்னு அவங்கள்ட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு டப்பு டப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் ஆகிறதற்கு காரணம் அவங்களுக்குள்ள பிட்டர்னஸ். ஸோ இப்படிப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கும் போது நாம கேர்ஃபுல்லா அவங்கள டீல் பண்ணணும். நம்ம போய் வாங்கிக்க கூடாது. அதே சமயத்துல நல்ல ஜெபிச்சு ஆண்டோட அன்போடு கூட அவங்கள்ட்ட நெருங்கினோம்னா எந்த எந்த காரியம் அவங்கள அந்த மாதிரி கசப்பாக்கி இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு அதுக்கான மாத்த சொன்னோம்னா வசனத்தின் மூலமாக அன்பின் மூலமாக ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லும்போது அந்த உள்ளங்களும் மாறும். கர்த்தரால மாற்ற முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் பியாண்ட் ஹிஸ் லவ் அண்ட் கிரேஸ். ஆனா அதை வந்து நம்ம அப்படி பக்குவமா பாங்கா கொண்டுட்டு போய் அந்த இடத்துல செய்யணும். இல்லைன்னா நமக்கு கஷ்டம். அதனால நாம எதுல வேரூன்றி இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம்னா, இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். இந்த பிட்டர்னஸ் நம்ம விட்டு போகணும்னா, இந்த பிட்டர்னஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னா நாம எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த 2ஆம் அதிகாரத்திலையும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கிறோம். எபேசியர்ல அன்பை பத்தி சொல்றாரு. கொலோசியர்ல கிறிஸ்துவில் நீங்கள் வேரூன்றவர்களாய் அவருக்குள்ளாக அவருடைய வார்த்தையில அவருக்குள்ள வேரூன்றும் போது நாம கனி கொடுப்போம். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்போம். அந்த கீழே வேர் எதுல பற்றி இருக்கிறதுன்னு தான் முக்கியம். இயேசுவுக்குள்ளாக அவருடைய அன்புக்குள்ளாக. ஏன்னா அவருடைய அன்பு எப்படி? அகலம், ஆழம், நீளம், உயரம் எதையும் நம்மள அளக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ பெருசு. சோ வைட், இட்ஸ் சோ ஹை பாடுறோம்ல, அந்த அளவுக்கு அந்த அன்பு இருக்கிறதுனால அதுல நாம ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். சரி, நம்ம டைம் ஆயிடுச்சு. இந்த மீதி காரியங்களை நம்ம அடுத்த ஸ்டடியில கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பிட்டர்னஸ் இஸ் அகெயின் a very important thing that we should avoid. நாம அதை டெவலப் பண்ணவே கூடாது.
we should grow in holiness, we should grow in grace, we should grow in love. இந்த தடையா வர இந்த ஓட்டத்துக்கு வருகிற தடைகளாகிய இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தெல்லாம் நாம விலகி அவருடைய சிக்ஷைக்கு நன்றியோடு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு சரியான பாதையில நம்முடைய ஓட்டத்தை ஓடணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய அன்புக்கு ஈடாய் நாங்க எதையுமே செய்ய முடியாது தகப்பனே. ஆனாலும் தேவரீர் எங்களை நேசிக்கிற தகப்பனாக, எங்கள் மேல அக்கறை உள்ளவராக, நாங்க சரியான பாதையில சரியா எங்க ஓட்டத்தை ஓடிட வேண்டும் என்கிற அக்கறையோடு, அன்போடு, கர்சனையோடு எங்களை நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறபடினாலும் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆலோசனைகளின்படி, அந்த பிரின்சிபிள்ஸ் படி ஆண்டவரே நாங்க அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். நெருங்கி நிற்கிற எங்களை அழுத்துகிற பாரமான காரியங்களை எல்லாவற்றையும் நாங்க உதறி தள்ளிவிட்டு பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓடும்போது அவ்வப்பொழுது ஏற்படுகிற சோர்வுகள், ஏமாற்றங்கள், சோதனைகள், வேதனைகள் இதுல எங்க தளர்ந்த முழங்கால்களையும் கைகளையும் திடப்படுத்தி ஆண்டவரை ஒருவரோடு ஒருவர் சமாதானமா இருந்து அன்போடு இருந்து ஓட்டத்தை ஓட எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அப்படி ஓடும்போது ஆண்டவரே உங்களுடைய கிருபையை எப்பொழுதும் பெற்றவர்களாக தக்க வைத்து கொண்டவர்களாய் ஓட கிருபத்தார். கிருபையை நாங்கள் இழந்து விட முடியும், கிருபையை நாங்கள் போக்கடித்து விட முடியும்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டவர்களாய் இராமல் கிருபையை நாங்கள் தக்க வைத்து கிருபைக்கு மேல் கிருபை பெற்றுக் கொண்டவர்களாக, பெருகினவர்களாக, கிருபையில் பெருகினவர்களாக, பரிசுத்தத்தில் பெருகினவர்களாக, பரிசுத்தத்தில் வளர்ந்தவர்களாக சுவாமி எங்களை நீர் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதி. எங்க எல்லாருக்குள்ளேயும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விதையா இருக்குப்பா, இதை நாங்க வளர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல அதற்காக ஜெபித்து குரோனிங், பேண்டிங், ஸ்ட்ரைவிங் அந்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து சுவாமி நாங்க அதை வளர்த்த பரிசுத்தத்துல வளர, கிருபையில வளர ஆண்டவரே எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை நாங்க அப்படி மீனிங்ஃபுல்லா நடத்த உதவி செய்யும். ஏதோ அப்படியே இருக்கிறது கிறிஸ்தவ லைஃப் இல்லை சுவாமி. இட்ஸ் அ வெஞ்சர், இட்ஸ் அ கிரேட் அட்வென்ச்சர் சுவாமி. அந்த விதமாய் சந்தோஷமாய் சேலஞ்சோடு சவாலோடு வாழ்க்கையை நடத்துறதுக்கு உத்வேகத்தோடு நடக்க எங்களுக்கு கிருபத்தார். தினமும் படுத்தோம், எந்திரிச்சோம், திரும்ப போய் படுத்தோம்னு எங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புது புது அனுபவங்களோடு நாங்க எங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு கிருபத்தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி வெகு தூரத்திலிருந்து எங்களோடு கூட ஜாயின் பண்ணியிருக்கிற ரீடாவுக்காக, ரீடாஸ்டருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகம் தாங்க, அவங்களுக்கு நல்ல பலன், அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைகளுக்கும் அங்க நல்ல சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. சாந்தினி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே எங்களுக்கு அவ்வப்பொழுது எங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள் இல்லை நீர் எங்களோடு இருந்து தாங்கிக் கொள்ளுங்க சுவாமி. நல்ல சுகத்தை பலத்தை தாங்க, சோர்வுகளை அகற்றி போடுங்க உற்சாகமாய் சுவாமி. உம்மோடு கூட நீர் தருகிற பலத்தோடு நாங்க உங்களுடைய ஓட்டத்தை ஓடிவிட எங்களுக்கு கிருபத்தாங்க. நோக்கம் உண்டு சுவாமி, எங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்பஸ் உண்டு சுவாமி. எங்களை அப்படியா அந்த திட்டத்தை நிறைத்து ஓடி முடிக்க கிருபத்தாங்க சுவாமி. அதே போல விமலஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். அருளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஏற்பட்ட சுகவீனங்களில கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க. என்னுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கும் ஏற்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்களை நீர் அறிவி சுவாமி. இதன் மத்தியிலும் உங்களுடைய கரம் என்னை தாங்கிக் கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு நீர் கிருபத்தாரும். இந்த இரவு எங்களுக்கு எல்லாருக்கும் அமைதியான இரவா இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, sister. Thank you everyone for joining. Thank you, sister. Good night to all. God bless you. Good night, good night. உங்களுக்கு குட் டேயா? நீங்க எப்படி? Good afternoon. Good afternoon. Very good. 3:30. அதானே 3:30 அந்த டைம் 4.5 பேக். நம்ம இந்தியா டைம்க்கு இங்க வந்து மத்தியானம். பாவம் தூங்குற நேரம். தூங்குறதுல அப்படி கொஞ்சம் லேட்டா தான் படுப்பேன்.
பிறகு இது ம். அப்படியே கொஞ்சம் இது நமக்கு சரியான டைம் தான். சாப்பிட்டுட்டு அதான். கொஞ்சம் அப்படி கேட்டுட்டு இனி கொஞ்சம் படுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும். அதான், அதான், அதான். அதான். நல்ல குளிர், ஒரு நாள் சரியான தானே! குளிர். வாரத்துல 1 நாள் அப்படி நீங்க ஆமா, ஒதுக்கி ஆமா. எங்களுக்கு நாங்க அந்த பிரேயர் எனக்கு மார்னிங் 5:30 இங்க உள்ள டைமுக்கு. ஓ! சரி, சரி, சரி. மார்னிங் 5:30 ஏர்லி மார்னிங். ம். சரி, சரி, சரி. கடவுள் கிருபையினால எழும்பிர்றதான். ஏன்னா அந்த பிரேயர் நான் ரொம்ப வருஷமா அட்டெண்ட் பண்ணிட்டு ஆமா, இருக்கிறதுனால, ஆமா. அப்படியே அட்டெண்ட் பண்ணேன். நேத்து வந்திருந்தாங்க பாஸ்டர் அம்மாவும் வந்திருந்தாங்க எங்கள ஓ! பார்க்க லண்டன்ல இருந்து. சரி, 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 சரி. கர்த்தர் உங்கள் வாஞ்சைகளை ம். கனப்படுத்துவார். நான் உங்கள தான் சொன்னேன். நான் பிரேயர் வீட்டுக்கு வந்தாங்க. கண்டிப்பா நீங்க போவீங்கன்னு சொன்னாங்க. அப்படி உங்கள பத்தி சொல்லிட்டு இருந்தோம். சார பத்தி வீட்ல ம், சொல்லிட்டு இருந்தாங்க. ம். உங்கள சார்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஆரம்ப காலத்துல நம்ம இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தோம் நாங்க நேத்து. நம்ம சரி. எப்படி எப்படிலாம் பிரேயர் இதுல இருப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதான், இருந்தேன். அதான், அதான், அதான். சரி, சரி. அவங்கள பார்க்க வரும்போது சொன்னாங்க, "நீங்க போங்க. போய் கண்டிப்பா போவீங்கன்னு" பிரேயர் பண்றவங்கலாம் சொன்னாங்க. ம். பாஸ்டரும் அப்படிதான் ஜெபம் பண்ணாப்ல. "நீங்க வருவீங்கன்னு தான் பிரேயர்ல" அது மாரி அவங்களும் வந்து பிரேயர் பண்ணிட்டு இந்த மாரி சொன்னாங்க வெரி அப்படின்னு. ஹாப்பி, வெரி ஹாப்பி. ம். கடவுளுடைய தான் நம்ம கையில ஒண்ணுமே ஆமா, இல்ல. ஆமா, ஆமா. கர்த்தர் நெனச்சு நம் கூட வாஞ்சையை பார்க்க நிறைவேற்றுவார். ஆமா, ஆமா, ஆமா. ம். நல்லா தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஷூர், ஷூர். சாரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க. சரி, சரி. தேங்க் யூ. ம். தேங்க் யூ. காட் பிளெஸ். தேங்க் யூ. ஓகே. பை.